இன்னுமா நீங்கள் அதையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எப்போதும் நான் அதை தூக்கி போட்டு விட்டேனே, ஏன் இன்னும் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? சார், ஒரு காலகட்டத்தில் சில விஷயங்களை வைத்துக்கொண்டு போராடுவது என்பது தவிர்க்க முடியாது. நம்ம வளர வளர என்னன்னா அப்படியே கண்டுக்காம அதை விட்டுற வேண்டியது, அதெல்லாம் அப்படியே விட அப்படியே போ. எவையெல்லாம் பொருந்தாதோ காலத்தில் அது தானாகவே போயிட வேண்டியது தான். அந்த நிலையில் மனோநிலையில் இருந்தார் அண்ணா அவர்கள். ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் அப்போ திராவிட இயக்கங்களுடைய அணுகுமுறையில் ராமாயணம் விமர்சனத்துக்குரிய ஒரு நூலாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் கோபப்பட்டார் சா கணேசன். நீங்கள் அதனுடைய அந்த ஆய்வு சொற்பொழிவிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். பட்சிராஜ ஐயங்கார் அப்படின்னு ஒரு திருநெல்வேலியில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் தான் வெரி க்ளோஸ் டு சா கணேசன். பட்சி பட்சி ரொம்ப உணர்ச்சியாக பேசுவார் சா கணேசன். பட்சி, என் கம்பனை ஒருவன் இகழ்ந்து பேசுவதா, என் கம்பனை ஒருவன் துயில் உரிவதா, வார்த்தையை பாருங்க, என் கம்பனை ஒருவன் துயில் உரிவதா, அதை நான் உயிரோடு இருந்து பார்த்து கொண்டு இருப்பதா, கம்பனுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா, அப்படியெல்லாம் போட்டு தான் காரைக்குடியில் கம்பன் கழகம் தொடங்குது. வேள்வி. நீங்கள் சா கணேசன் மாதிரி சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்ய கடுமையான அறிவு நுட்பம் திறமையோடு ஒருவர் இருக்க பார்க்க முடியாது. அப்படி ஒரு படிப்பு, அப்படி ஒரு அறிவு, அப்படி ஒரு டிசிப்ளின். அவர் சிற்பம் தெரியும், ஜோதிடம் தெரியும், இலக்கணம் தெரியும், இலக்கியம் தெரியும், சமையல் தெரியும், எல்லாமே தெரியும். அப்படி ஒரு ஆச்சரியமான பர்சனாலிட்டி சா கணேசன். ஆனால் கொஞ்சம் முன்கோபி, டக்குன்னு கோபம், யாராக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவார். சார், காரைக்குடி விழாவில் யாருமே லேட்டாக போக முடியாது, பேச்சாளர்கள் யாருமே லேட்டாக போக முடியாது. யாராவது லேட்டாக வந்தால் சா கணேசன் மேடை ஏற்ற மாட்டார். அவர் மேடையில் வந்து கம்பன் வாழ்க, கம்பன் புகழ் வாழ்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேச்சாளர்கள் என்ட்ரி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒன்றும் மேடைக்க போக முடியாது. அதுக்கப்புறம் யாரும் ஏறக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சிறுத்தான். அந்த மாதிரி ஒரு சிக்கலில் ஒரு முறை அப்போ முதலமைச்சராக இருந்தால் டாக்டர் கலைஞரை கூப்பிட்டுருக்கிறார். ட்ரெயின் லேட்டாக போகுது. அவர் சொல்கிறாரு, லேட்டாக போனால் அவர் கோச்சுக்குவாரியா, தண்ணி வெந்நீர் கொண்டு வந்து பாத்ரூமில், ரயில்லையே பாத்ரூமில் வைங்கன்னு சொல்லி குளிச்சு துணிமணி மாற்றி இறங்கின உடனே தொண்டர்கள்லாம் மாலையில் போடுறவங்களாம் ஒரே தள்ளிக்கிட்டு காரில் ஏறி கிட்டிச்சு ஒரு வழியாக போயாச்சு. நேராக மேடைக்கு ஓடியாச்சு. கம்பன் ஓடி போயிட்டார். இவரா கம்பன் அவருக்கு போனார், போய் உட்காந்துட்டார். முடிஞ்சு போச்சு எல்லாம். அப்போ செட்டிநாட்டு அரசர் அவர் முத்தியா செட்டியார் அவரும் கூட இருக்கிறாரு. அவர் தலைமை கலைஞர் பேசுகிறாரோ ஏதோ அந்த மாதிரி 2 பேரும் மேடையில் இருக்கிற சம்பவம் அது. 2 பேருக்கும் வெண்கோட்டை கொடையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. போய் உட்காந்துட்டார். தன்னுடைய டேர்ன் வரும்போது அப்புறம் முடிச்சுட்டு வரவேற்புரை முடிச்சுட்டு சா கணேசன் கிட்டக்கு போய் எதுவும் இப்படி காதுகிட்ட இப்படி பேசினார். கலைஞர் ஏதோ பேசுகிறார். எல்லோரும் சிரித்தாங்க. காதுகிட்ட என்னமோ பேசுகிறார். இது முடிச்சதுக்கப்புறம் கலைஞர் ஆரம்பிக்கிறார் பேச்சில். அவர் பேசின உடனே பல பேர் நினச்சிருப்பீங்க ஏன் லேட்டாக வந்தேன்னு என்ன கேட்குறாரோ அப்படின்னு. இல்லை நாற்காலியை ரொம்ப ஆட்டாதீங்க, கொடை வந்து ஆடக்கூடியது. கலைஞர் பஞ்சு. அப்போ தான் எம்ஜிஆர் பிரிஞ்சிருக்கார். ஏற்கனவே என் வெண்கொற்ற கொடை கொஞ்சம் ஆடிக்கொண்டு தான் இருக்கிறது, அதனால் நான் அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அவருடைய பஞ்சு பாருங்கள், பார்த்து கொள்ள வேண்டும். நான் தாமதமாக வந்து விட்டேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நான் தாமதமாக வரவில்லை, ரயில் தாமதமாக வந்தது. மாநில அரசு சரியாகத்தான் இருக்கிறது, மத்திய அரசு ஒத்துழைக்கிறது. எனக்கு என்னன்னா சார், ஹி வாண்ட்ஸ் டு, அந்த நான் கரெக்டாக வரதான் விரும்பினேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் அந்த சா கணேசனுடைய டிசிப்ளின் எப்படிப்பட்டதுன்னு நான் see, he gives explanation why I am late அப்படிங்கிறத ஓப்பனா he has to explain it இல்லையா. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய நிலைமையில் வைக்கிறாருல்ல. நான் லேட் இல்லைப்பா, நான் டயத்துக்கு தான் வந்துட்டேங்கிறத கொடுக்க வேண்டிய லெவலுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டரை கூட தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறாருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு சா கணேசன். ஒரு ஆர்கனைசர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய அடையாளம். அவர் வந்து ஒரு வசிஷ்டர் மாதிரி, விஸ்வாமித்திரர் மாதிரி, ஒரு பிரம்மரிஷி மாதிரி சா கணேசன். நுட்பமான அறிவுடையவர். பத்மாசுரமுனியன் டான்ஸ் ஆடுறாங்க, தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. குவளை கண் விழித்து நோக்க தாமரை எழினி காட்ட தாமரை விளக்கு தாங்கன்னு வருது பாட்டில். தாமரை விளக்கம் தாங்கன்னு இப்படி கையை அப்படி அபிநயம் முடிச்சாங்க. தாமரை பூவை இப்படி விளங்க. சா கணேசன் இப்படி உட்காந்துருந்தவர் அப்படின்னு நாங்களாம் பதறிட்டோம். ஐயா என்னங்கய்யா அப்படியா? தப்பு தப்பு தப்பு. முடிஞ்சது. மேடைக்கு போனார். பத்மாசுரத்தை கேட்குறாரு, மா எப்படி அபிநயம் முடிச்ச?
தாமரைக்கு ஏன் இப்படி பிடிச்சா? அவங்க ஏன் தாமரைன்னா டான்ஸர் இப்படி தான் காட்டுவாங்க தாமரை. வேறு மேடைக்கு லைட்டு தாமரையே சொல்லியிருக்கிறான் கம்பன். இந்த ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் அப்புறமா வந்ததுமா. அப்போல்லாம் விளக்கு ஏற்றி வைத்து தான் அப்படியே விளக்கை ஏற்றி வச்சு தானே டான்ஸ்லாம் ஆடியிருக்காங்க அந்த காலத்தில். நீ தாமரை விளக்கம் தாங்கன்னு இப்படி தான் காட்டணும். தாமரை விளக்கம் தாங்க, விளக்கேற்றுறது தீப விளக்கு தான் காட்டணும், இப்படி தான் காட்டணும் அப்படின்னா. அது எப்படிங்க விளக்குன்னா ஃபோக்கஸ் லைட் இப்போ வந்ததுமா. கம்பன் காலத்தில் ஏது ஃபோக்கஸ் லைட்டு வரிசையாக விளக்கேற்றி வைப்பாங்க. தாமரை விளக்கம் தாங்கன்னா இப்படி தான் அபிநயம் பிடிக்கணும். அவரை மறுத்து பேச முடியாது. இது நடந்துகிட்டு இருக்க, டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அடிச்சா பாருங்க. வேறு அதே பாட்டில் என்ன வருது? குவளை கண்பிடித்து நோக்கன்னு வருதா இல்லையா? குவளை மலர்ந்திருக்கிற போது தாமரை மூடித்தானே இருக்கும். லாஜிக். குவளைப்பு விரித்திருக்கிற போது தாமரை எப்படி இருக்கும்? அப்ப கம்பன் பாட்டுப்படி தாமரை அங்க மூடி தானமா இருக்கு. இப்படிதான் அபிநயம் பிடிக்கணும். என்ன அறிவு, என்ன அறிவு, என்ன அறிவு! இலக்கணம், இலக்கியம், சிற்பம், எல்லாத்துலேயும் அறிவு, எல்லாத்துலேயும் ஒரு அறிவு, ஆற்றல். அது என்னுடைய வாழ்க்கையில் அவங்களோட வாழ்ந்திருக்கிறேன், வணங்கி இருக்கிறேன், தொழுது இருக்கிறேன், சண்டையும் போட்டிருக்கிறேன். என்னால் அந்த இடத்த மறக்க முடியாது. பாண்டிச்சேரியில் கம்பன் விழா. ஒரு நீதிபதி தலைமை தாங்கிறார். ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இல்லை, வேறோ நீதிபதி தலைமை தாங்கிறார். நானும் சகோதரி இளம்பிறை மணிமாறனும் வழக்காடுறோம். நான் பேசும்போது என்ன ஆரம்பித்தேன்? என் கட்சிக்காரராகிய பரம்பொருளாகிய ராமன், பரம்பொருளாகிய திருமாலாகிய பரம்பொருளாகிய ராமன், நான் பரம்பொருளாகிய திருமாலாகியன்னு சொன்ன உடனே அந்த ஜட்ஜு சொன்னார், தம்பி பரம்பொருளை எல்லாம் கோர்ட்டுக்கு கூட்டு வர முடியாது, அதையெல்லாம் வச்சு நாம் இங்கே வழக்கு நடத்த முடியாது. நான் சொன்னேன், அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். என்ன, அவரை விசாரிக்கிற யோகியதையே உங்களுக்கு கிடையாது, ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. ஏன் நீங்கள் இந்த கேஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க? உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் இந்த கேஸ் வராது. நம்ம இப்போ வழக்காடு மன்றம் நடத்த வேணாமாப்பா. அவர் சொல்கிறார், வழக்காடு மன்றம் நடத்த வேணாமாப்பா, அதனால் வெறும் ராமன்னே பேசு. சார் நம்ம வழக்காடு மன்றம் நடத்துறது இருக்கட்டும், ராமன் திருமால்னு கம்பன் எழுதியிருக்கிறாரா இல்லையா? திருமால் தானே எழுதுங்க, திருமால் தான் ராமனா வந்தானே எழுதியிருக்கிறாரா இல்லையா? நான் கம்பராமாயணம் இல்லாதையா சொல்லிட்டேன் அப்படின்றேன். இப்போ எனக்கும் அவருக்கும் மத்தியிலேயே ஆர்குமெண்ட் ஓடுது. அந்த நீதிபதிக்கு என்னுள்ள ஆர்குமெண்ட் ஓடுது. முன்வரிசையில் உட்கார்ந்துருந்தாரு நம்ம வசிஷ்டர். ஒரு கோவம் வந்துருச்சு, பட்டுன்னு எழுந்தார். நான் என்ன இத்தனோடு பையன், சின்ன பையன் தானே, என்னை பார்த்து அங்கேருந்து கீழேருந்து கத்துறாரு. என்ன கத்துறாரு? நீதிபதியை, பட்டிமன்ற நீதிபதியை அவமதித்து பேசுவதா? இப்படி பேசுவது மரபு தானா? மரபா இது? அப்படி கத்துறாரு கீழேருந்து. சார், மேடைக்கு போயிட்டோம்னா நம்ம இமேஜை தானே காப்பாற்றுவோம். அவர் பெரிய மனுஷர்னு தெரியும், இறங்குனதுக்கு அப்புறம் தெரியும், ஏறதுக்கு முன்னாடியும் தெரியும். அங்கே நிற்கிற போது எப்படி நம்மளை விட்டு கொடுக்க முடியும்? நான் இப்படி குனிஞ்சு பார்த்தேன், யார் ஐயாவா? தவறு, நீதிபதி இப்படி பேசுவது தவறு, மரபு விரோதமானது அப்படின்ற. டக்குன்னு நான் ஒரு வார்த்தை விட்டேன். கூட்டத்தில் நடுவில் எழுந்து பேசுறது ரொம்ப பெரிய மரபும், நீதிமன்றத்துக்கு வரவன் போறவெல்லாம் எழுந்து பேசுறது பெரிய மரபும், அது நீதிபதி அவமதித்தது ஆகாதா அப்படின்னு பட்டு அவருக்கு நரசிம்ம மாதிரி உடம்பு நடுங்குது. உட்காந்துட்டார், கோவத்தில் உட்காந்துட்டார், பேசலை, உட்காந்துட்டார். அப்புறம் அந்த நீதிபதி சொன்னார் என்னை பார்த்து, அதை விடப்பா, இப்போ நம்ம வழக்காடு மன்றம் நடத்துறதா வேண்டாமா? அப்படி நான் சொன்னேன், கேஸுக்காக நான் திருமால்ங்கிற ஆர்குமெண்ட்டை வித்ரா பண்ண மாட்டேன் சார். திருமால் தான் ராமனா வந்தார், திருமாலாகிய ராமன் தான் என் கட்சிக்காரரை பற்றி பேசுவேன். சரி பேசுங்க அப்படின்னா நான் பேசினேன். இளம்பிறை மணிமாறன் அந்த பக்கம் பேசினாங்க. அவர் கடைசியாக அவருக்கு வந்து பேசினார். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் எங்கள் ஐயாவால் அந்த கோவத்தை விட முடியல. காரைக்குடி விழா லிஸ்ட்டு போடணும், அவர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. லிஸ்ட்டு போடும்போது பட்டிமண்டாவா சுகி சிவம், மரபு தெரியாதவன் கூட, ராதாகிருஷ்ணன் உட்காந்துருக்கார். ராதாகிருஷ்ணன் உட்காந்துருக்கார். ஓய், அவங்க உரிமையாக பேசிக்குவாங்க. ஓய், அந்த நீதிபதியை காப்பாற்றுறதுக்கு நீர் ஏன் குறுக்க போனீர்? அவனாவது அவருக்கு இலக்கியம் தெரியலேன்னு நிரூபித்தான், அவருக்கு வழக்கே நடத்த தெரியலேன்னு நீர் வேற நிரூபிச்சு. அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டார? தன்னுடைய கோர்ட்டில் பேசுகிற ஒருத்தன் சரியாக பேசுகிறானா இல்லையான்னு அவருக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாத? நீர் ஏஞ்சி தான் அவருக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலேங்கிறத எல்லா ஜனங்களுக்கும் புரிய வச்சுது. அதனால் அவர் அவமானப்படுத்தினதை விட நீர் தான் அதிகமாக அவமானப்படுத்தினீர். அப்புறம் கேட்டில் என்ன தப்பு இருக்கு?
நடுவில் ஏஞ்சி பேசுனது சரியான்னு கேட்குறான். கூட்டத்தில் வரவங்க போகிறவங்களாம் ஏஞ்சி பேசுறது சரியான்னு கேட்டான். உண்மை கேட்டதால உமக்கு கோவம் வந்துருச்சு. கேட்ட கொஸ்டின் சரியா தப்பா? சரி, பட்டிமன்றத்தில் போடு, அவன் பேரை போட்டாச்சு. நான் காரைக்குடிக்கு போகிறேன். நான் நுழைஞ்ச உடனே ராதாகிருஷ்ணன், இவ உன் வேலையெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கூடாது, போய் மரியாதையாக மன்னிப்பு கேளு, போய் மரியாதையாக மன்னிப்பு கேளு. நீ பாட்டுக்கு பேசுவ இஷ்டத்துக்கு, மரியாதையாது, போ மன்னிப்பு கேளு போ. நான் நேராக போனேன். படுத்திருந்தார் சாகணேஷ், அப்படி படுத்திருந்தார். நேராக போய் காலை தொட்டு கும்பிட்டேன். அப்படியே 2 காலை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு, ஐயா நான் சுகீஷோ வந்திருக்கிறேன். யாரும் வக்கீல் ஐயாவோ, யாரும் வக்கீல் ஐயாவோ அப்படின்னா, என்னங்க உங்கள் விவரம் தெரியாதவன், உங்களை மாதிரி இவ்வளோ பெரியவங்க பண்ண சர்வீஸுக்கு நான் அப்படிலாம் பேசியிருக்கலாமா? நானும் அப்படித்தான் முதல்ல நினச்சேன். ராதாகிருஷ்ணன் தான் என் கண்ணை திறந்தான். ஆமாம், நீ பேசினப்ப நான் எப்படி குறுக்க பேசியிருக்க கூடாது தானே, நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்ல. ராதாகிருஷ்ணன் கரெக்டாக தான் சொன்னான், நீ நல்லா அடாடாடா. இப்படி தன்னை மாற்றி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய எப்பேற்பட்ட மகனீயர்கள், எப்பேற்பட்ட மகான்கள். இவங்களோடலாம் ஒரே காலத்தில் இருந்திருக்கிறோம். அவங்க சுவாசித்த காற்றை நாமளும் சுவாசிச்சிருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுப்பனை. என் வாழ்நாளில் ஆரம்ப காலங்களில் நிறைய காலம் நான் குன்றக்குடி அடிகளாரோட பயணம் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் அனுபவம். குன்றக்குடி அடிகளாரை என்னால் மறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு பல காரணம் உண்டு. அடிகளாருடைய பேச்சு ரொம்ப வித்தியாசமான பேச்சு. மற்ற பேச்சாளர்கள் பேசுகிறதுக்கும் அடிகளார் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்றைய பேச்சாளர்கள் பேச்சை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே எழுதுனா வரி மாறாமல் வராது, நிறைய கொச்சையான சொற்கள் வரும். அடிகளார் பேச்சை அப்படியே ஒலிப்பதிவு பண்ணி அப்படியே புத்தகமாக எழுதலாம். ஏன்னா சொற்றொடராகவே பேசுவார். முனை முறியாத சொற்களை கொண்டு சொற்றொடராக பேசுவார். 2வது, கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார். ஒரு கருத்து, அதுக்கு எதிர்கருத்து, பட்டிமன்றம் நடக்க சார், பட்டிமண்டபத்துக்குனே ஒரு நோட்ஸ் பிரிண்ட் பண்ணார் சார். அவர்கிட்ட இப்படி ஒரு பெரிய லெக்சர் இருக்கும், ஒன்று இருக்கும். அதாவது பேச்சாளர், அவருடைய கருத்து, இதுக்கு யார் மறுப்பு சொன்னாங்க, எதிர்கருத்து, மறுப்பு கருத்து, இன்னொரு கிளாஸ் இருக்கும், அதில் தன்னுடைய அபிப்பிராயம் என்டர் பண்ணுவார். பேச்சாளர் சொன்ன கருத்து, அப்பெல்லாம் கருத்தோட பேசுவாங்க பட்டிமன்றத்திலலாம். அதனால கருத்துக்கு எதிர்கருத்து, அப்புறம் நடுவருடைய ஒப்பீனியன் எல்லாம் எழுதுவார். மதுரை அரசமரம் அப்படிங்கிற இடத்துல, அரசமரம் கலை இலக்கிய மன்றத்தில் யார் எஸ் ராமகிருஷ்ணன், தா பாண்டியன், சாலமன் பாப்பையா அவர்கள் ஒரு அணியில் பேசுவதை நான் காதால கேட்டிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பாப்பையா அவர்கள் ஒரு அணியில் பேசினார்னா அப்படியே நெருப்பு பறக்கும். அப்படி பேசுவார் சாலமன் பாப்பையாவுடைய பேச்சு. ஒரு அணியில் நின்று பேசுவார் சார். ஒரு முறை நடந்த பட்டிமண்டபம், மாப்போசி, நாவலர் நெடுஞ்செழியன், குன்றக்குடி அடிகளார். குமுதத்தில் அதை எடுத்து போட்டாங்க. இவங்க 3 பேர் ஒரு பட்டிமன்றத்தில் கலந்துக்கிறாங்க. மாப்போசி, டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன், குன்றக்குடி அடிகளார். சிலப்பதிகாரத்தில் ஒரு பட்டிமண்டபம். எப்படிப்பட்ட ஒரு பட்டிமண்டபம் பாரு, எவ்வளோ விஷயம். ராத்திரி ஆரம்பிக்கும் பட்டிமண்டபம். எத்தனை மணிக்கு? ராத்திரி 9:30 10 மணிக்கு ஆரம்பிக்கும். 10 மணிக்கு பட்டிமண்டபம் ஆரம்பிச்சா விடிய காலம் 4:30 மணி 5 மணி வரைக்கும் முடியும். என்ன தலைப்பு இருக்கும்? வாழ்க்கைக்கு வழிகாட்ட வல்லது மார்க்சியமா, கீதையா, தாஸ் கேபிட்டல், இது திருக்குறளா, மார்க்சியமா, பகவத்கீதையா அப்படின்னு. பட்டிமண்டபம் பாலுசாமின்னு ஒருத்தர் மதுரையில் இருந்தார். அவர் கீதையெல்லாம் நல்ல அருமையாக பேசுவார். அவர் கீதையிலேருந்து பேசுவார், மார்க்சியத்திலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களே பேசுவாங்க. அப்புறம் இது திருக்குறள்லேருந்து தமிழ் குடிமகன், அந்த மாதிரி பெரியவங்களாம் அந்த கட்சியில் பேசுவாங்க பட்டிமண்டபத்தில். அதெல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு தீர்ப்பு எழுதி கடைசியாக அந்த தீர்ப்பை அப்படிங்கிற ப்ரெசென்ட் பண்ணுவார் பாருங்க. அப்போ ஒரு தீசிஸ் மாதிரி இருக்கு. அடிகளாருடைய சிந்தனைகள். ஒரு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. முருகசரணன் அப்படின்னு பேர் உள்ள ஒரு பேச்சாளர், இங்கே சென்னையில் இருந்தவர் தான், நல்ல கவிஞர் தான், அழகான கவிதை எழுதுகிறவர், சிந்தனையாளர் முருகசரணன். அவர் பேசிக்கிட்டே வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். மேல்மண்ணை கீழ்மண்ணாகவும் கீழ்மண்ணை மேல்மண்ணாகவும் புரட்டுவது போல் மனித குலத்தில் மேலே இருப்பவர்களை கீழேயும், கீழே இருப்பவர்களை மேலேயும் புரட்டி ஒரு புரட்சி நடக்க வேண்டும். அப்படி நடக்கிற புரட்சி நாட்டுக்கு அவசியமானதுன்னு சொல்றார். டக்குன்னு அடிகளார் கேட்கிறாரு, மண் மேலிருந்து கீழும், கீழிருந்து மேலும் போனால் அது இயற்கை வளம் கொடுக்கும், விவசாயம் நன்றாயிருக்கும். மனிதனில் கீழ் இருக்கிறவன் மேலே போவதை பற்றி நமக்கு வருத்தம் இல்லை. மேல் இருக்கிறவன் ஏன் கீழே போக வேண்டும்? கீழ் இருக்கிறவன் மேலே போக வேண்டும் என்பது நியாயம். மேல் இருக்கிறவன் ஏன் கீழே போக வேண்டும்? அப்போது நிரந்தரமாக யாராவது கீழே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? நிரந்தரமாக யாராவது கீழே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? இதெல்லாம் அடிகளாருடைய அந்த திங்கிங். ஜாதியை பற்றி ஒரு வார்த்தை சொல்வார். இன்றைக்கு எவனும்
தனக்கு மேல் எத்தனை ஜாதி இருக்கிறது என்று பார்ப்பதில்லை. தனக்கு கீழே 2 ஜாதி இருந்தால் திருப்தி அடைகிறான். தான் அவமதிப்பதற்கு 2 பேர் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறான். இது என்ன ஜாதிய பார்வை சார்? ஒரு காலத்தில் ஒரு தீசிஸ் மாதிரி சொன்னாரு, நீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எவ்வளவு காலம் இப்படியே பட்டியலில் வைத்துக் கொண்டிருப்பது, அவர்கள் என்றைக்கு முன்னேற போகிறார்கள் என்று முடிவு செய்ய வேண்டாமா? அவர் சொல்றாரு, சோஷியலி பேக்வர்ட், எக்கனாமிக்கலி பேக்வர்ட், கல்ச்சரலி பேக்வர்ட், எஜுகேஷனலி பேக்வர்ட், பினான்சியலி, எல்லாத்தையும் கணக்கு போட்டு 5க்கும் ஒரு பாயிண்ட் கொடு, அப்புறமா 5ல் 1 எலிமினேட் பண்ணு. அவங்க மேல வந்தாச்சு, ஒரு IAS படிச்சாச்சு, அந்த கல்ச்சரலிங்கிறத எடு, ஃபேமிலி பேக்ரவுண்டை எடு, அப்படி பாயிண்ட் போட்டு பின்தங்கியவர்களிலேயே மிகவும் பின்தங்கியவர் மேலே வருவதற்கான வழியை பார். அவர் பேச்சே ஒரு தீசிஸ் மாதிரி.